சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். ஜூன் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுனா நான் அப்லோட் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க நம்ம இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். குட்டி வாங்கியிருக்காரு ஐயா. எத்தனை மாதம் குட்டினா அது? ஒரு வாரம் தான் இருக்கும். குட்டி போட்டு ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு வாரம் தான் இருக்கும். அதெல்லாம் நம்புற மாதிரி என்ன இருக்குது? ஆமாப்பா. எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கன்னா? 9 ரூபா ரெண்டு சேர்த்து. தாயாடு ஒரு குட்டி 9000 வாங்கியிருக்காங்க. இது எத்தனாவது ஈத்து குட்டினா? ரெண்டாவது ஈத்து குட்டிங்க. ஏங்க அதெல்லாம் ஒரு வாரம் குட்டி நம்புவாங்களா? ஒரு மாதம் குட்டிக்கு மேலே இருக்குங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் ஊருங்க, உங்கள் பேருங்க? நான் வந்து செய்யாதானா, திமிரி பக்கத்தில் செய்யாதானா. ஓகே. நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களா ஐயா? விவசாயி. விவசாயி தான். ஆமாம். இப்போ மொத்தம் எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? 5 ஆடு. 5 ஆடு வாங்கியிருக்கீங்க. ஆமாம். 5 ஆடுமே வந்து 10,000 50,000. அப்படிங்களா? 10,000 ஒரு ஆடு 10,000ங்க. இன்னும் ஆடெல்லாம் வளர்த்துட்டு வரீங்களா? ஆடு இப்போ தான் அதுக்கு முன்னே செம்மறி ஆடு வச்சு வளர்த்தோம்னா இப்போ அது மாற்றிட்டு வெள்ளாடு வாங்கிங்க. அப்படிங்களா? ஓகே ஓகே. இப்போ அப்படியே ஒரு 5 ஆடு ஒரு செட்டாக வாங்கியிருக்காங்க. ஆமாம். ஒரு இதெல்லாம் எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுது? சென ஆடா எப்படி இது? இதெல்லாம் ஓட்டிக்குது. ஓகே. ஒரு 2 முறை 3 முறை இதுக்கு முன்னாடி குட்டி போட்டிருக்குமா? ஆமாம். ஸோ இப்போ வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு சிலது செனம் இருக்கும், ஒரு சிலது காலி இருக்கும். ஆமாம் ஆமாம். 50,000 இந்த 5 ஆடு 50,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க வீட்டு வளர்ப்புக்காக. இதுக்கு முன்னாடி செம்மறி ஆடு வளர்த்தீங்களா? செம்மறி ஆடு தான். எத்தனை ஆடு வளர்த்துட்டு இருந்தீங்க செம்மறி ஆடு? அது 40 ஆடு வச்சு. 40 ஆடு. ஓகே. 40 ஆடு இப்போ சேல் பண்ணிட்டீங்க, வித்துட்டீங்க? அது சேல் பண்ணிட்டு நம்மளால முடியும், நடக்க முடியல, போக முடியும். உடனே இந்த செம்மறி ஆடு வந்து கையிலே வச்சுக்கலாம். ஓகே ஓகே. உங்களுக்கு எது ஈஸி? நான் செம்மறி ஆடு வளர்க்குறது ஈஸியா இல்லை இந்த ஆடு வளர்க்குறது ஈஸியா? செம்மறி ஆடு தான் ஈஸி. அது ஈஸியா? ஆமாம். அது வந்து பில்லுமே இதுக்கு தய தாம்பலாம் கேட்கணும். அது வந்து பில்லு விட்டா மேய்ஞ்சிச்சுன்னா அது செம்மறி ஆடு வந்து ஈஸி. ஓகே ஓகே. நீங்கள் எதிர்பார்த்த விலையில் வாங்கிட்டீங்களா? எப்படி இன்னைக்கு ரேட் எப்படி இருந்துச்சு? ஓவர் ரேட்னா எக்கச்சக்கமான ரேட்டு போகுது. அப்படியா? ஆமாம். ஒரு 30,000 பட்ஜெட்டு வாங்கலான்னு வந்தீங்க. 40,000 பட்ஜெட் போட்டுருந்தாங்க. எக்கச்சக்கமாக போச்சு. 5 ஆடு 50,000 ஆகி போச்சு. ஓகே. இது குட்டி போட்டு வளர்ந்து அது வந்தாதான் நம்மளுக்கு அந்த லாபம். ஆமாம். அது வரைக்கும் முதல் போட்டது தான். முதல் போட்டது தான். ஓகே ஓகே. நன்றி ஐயா. சூப்பர் கெடாங்க, இளங்கெடா. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா இது வாங்கியிருக்கீங்களா? ஆமாம் வாங்கிடுவோம். என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்கன்னா? சாமிக்கு வெட்டுறதுக்காக வாங்கியிருக்கீங்க. பல்லுண்ணா? பல்லு எதுவும் பல்ல. இன்னும் பல்லே போடலையா? அடடா, இன்னும் வளர்ப்பு இருக்குது, நல்லா வளரும் போல. இளங்கெடா எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்கன்னா? 20,000. 20,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. எத்தனை கிலோ வரும் உங்களுடைய கணிப்பு? ஒரு 22 23 வரும். 20 கிலோக்கு மேலே தான் வரும். 20,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. இன்னும் பல்லே வைக்கல. சூப்பராக இருக்குது பாருங்கள். சாமி வேண்டுதலுக்காக வாங்கியிருக்காங்க. எந்த ஊர்னா நம்மளுது? பாலாவரம் பக்கத்தில் மாலையமேடு. ஓகே. 20,000க்கு ஒர்த்தா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களே பார்க்குறவங்க. நன்றிண்ணா. எவ்வளோக்கு வாங்கினீங்கம்மா குட்டி இது? 5,000மா? 5,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. கெடா குட்டியை போட்ட குட்டிங்களா? கெடா குட்டி. இது வீட்டு வளர்ப்புக்காக வாங்கினீங்களா? எந்த ஊர் நம்மளுது? ஓகே. நன்றிம்மா. ஐயா இந்த குட்டி எவ்வளோக்கு வாங்கினீங்க ஐயா? இந்த குட்டி 3,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. கெடா குட்டியே பட்ட குட்டிங்களா? கெடா குட்டி. அதை கொஞ்சம் தூக்கி காட்டுங்க குட்டியை. 3,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா 2 குட்டி வாங்கியிருக்கீங்க. ஆமாம். இது என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க? மேய்க்கிறதுக்கு, வளர்ப்புக்காக வாங்கியிருக்கீங்க. வளர்க்குறதுக்கு. எந்த ஊர்லேருந்து வரீங்க ஐயா நீங்கள்? பொண்ணை. பொன்னையிலேருந்து வராருங்க. வளர்ப்பு ஆடு வாங்கியிருக்காரு. 2 குட்டி. எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 15 ரூபா. ஜோடி 15,000 கொடுத்து வாங்கியிருக்காருங்க. எவ்வளோ சொன்னாங்கண்ணா அவங்க ஃபர்ஸ்ட்? அவங்க 20,000 சொன்னாங்க. 15க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னும் வீட்டிலலாம் வளர்த்துட்டு வரீங்களா? ஆடு இருக்கா? இன்னும் எத்தனை ஆடு வளர்த்துட்டு வரீங்க? எவ்வளோ ஆடு இருக்குது? இருக்குது, ஒரு 7 ஆடு இருக்குது. 7 ஆடு இருக்குது.
கூட 15,000 கொடுத்து 2 ஆடு வாங்கியிருக்காங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்க பேர் எந்த ஊருங்க? கேஜி கண்டிகை. எந்த ஊருங்க? கேஜி கண்டிகை. கேஜி கண்டிகை. இப்போ இந்த ஆடெல்லாம் வாங்கினதா நீங்க? வாங்கணும். எத்தனை ஆடு வாங்குனீங்க? 18 ஆடு. 18 ஆடு வாங்கியிருக்கீங்க. 18 ஆடு வாங்கியிருக்காருங்க. நீங்க வியாபாரியா விவசாயிங்களா? விவசாயி குச்சி போய் மேய்க்கிறேன். அப்படிங்களா? இன்னும் வீட்டிலலாம் எவ்வளோ ஆடு வளர்த்துட்டு வரீங்க? ஒரு 20 ஆடு இருக்கு. இப்போ வந்து வாங்கிட்டு போறீங்க. இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க? எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க ஐயா? இது 6000 வாங்க. தலை 6000. தலை 6000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. கெடா பொட்டை எல்லாம் இருக்கா? பொட்டாடை எல்லாமே பொட்டாடு தான். 6000 கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஒரு ஆடு 6000. ஆமாம். ஓகே. இது சென ஆடு காலி ஆடு கலந்துருக்குமா? எல்லாமே கலந்துருக்கு. ஒரு ஆடு 6000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காருங்க. வளர்ப்புக்காக எடுத்துட்டு போறாரு. வளர்ப்பு இது ஆல்ரெடி குட்டி போட்டிருக்குமா அந்த ஆடு? போட்டு பாதி போட்டு இருக்குது. பாதி அதெல்லாம் குட்டி போடல. இதெல்லாம் குட்டி போட்டு 20 ஆட்டில் 15 ஆடு குட்டி போட்டு இருக்குது. 5 ஆடு ஃப்ரீயாக இருக்குது. நன்றி அண்ணா. ஒரே ஒரு குட்டி தானே மட்டை குட்டி இருக்கும். இன்னைக்கு எல்லாமே ஒரே ஈக்குவலாக இருக்கு. ஒரே ஈக்குவலாக இருக்குண்ணா. அண்ணா உங்களை ஏமாத்தியாண்ணா. ஒரு குட்டி தானே இருக்குண்ணா. சொல்லுண்ணா. சரி 2 குட்டிக்குதுண்ணா. நீ ஒன்று சொல்லி நான் ஒன்று சொல்லி என்னத்துக்கு ஜோடி எவ்வளோ சொல்றீங்க? ஜோடி அண்ணா 5500 ரூபா சொன்னோம் ஐயா. 15,500 ரூபாய் சொல்றாருங்க ஜோடி. என்ன ரகம் ஆடுனா? இது நெல்லூர் கிராஸ். நெல்லூர் உடுப்பி கிராஸ். நெல்லூர் கிராஸ் இது. நெல்லூர் கிராஸ். ஓகே. இது எல்லாம் எத்தனை மாச குட்டினா? இது இருக்கும் ஐயா. 1 வருஷத்துக்கு குட்டி இருக்கும். 1 வருஷ குட்டி இது. 1 வருஷம். நாட்டு ஆடு சொல்லுவாங்களா? அது அது இல்லை வடகத்தி ஆடு. வடகத்தி ஆடு. வடகத்தி ஆடு. நெல்லூர் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஃபைனலாக எவ்வளோ சொல்லுவீங்கண்ணா ஜோடி? ஃபைனலாக எவ்வளோ சொல்லுவீங்க? அதான் ஒரு 7000 வந்தால் விட்டுருவோம். தலை 5000 வந்தால் விட்டுருவோம். 15,000 ஜோடி. அண்ணா இது பக்ரீத் விற்கிறாங்களா அந்த ஆடு? இல்லை இது வேறு ஆடு? அதுவே தான் பக்ரீத்து விற்கிறது தான். ஓகே. வளர்த்து வைப்பாங்க. நம்ம குட்டியிலேயே தான்ட்டோம். ஓகே. நன்றி நன்றிண்ணா. சரி. சூப்பராக இருக்கு பாருங்க தரமா. எவ்வளோ விலை சொல்றீங்கண்ணா? 33. 33,000 சொல்றாரு. எவ்வளோ வந்தால் தருவீங்க? 28, 28, 29 ரூபா தான் கொடுப்பேன். 28,000 ஃபைனல் பண்ணுறாருங்க. இது உருப்படி எவ்வளோன்னு சொல்லுவாங்க? இது ஜோடி 24,000 சொல்கிறாருங்க. ஜோடி 24,000. இது ஒரு ஆடு எவ்வளோங்க? இது ஒன்று 3000 சொல்லுங்க. ஒரு ஆடு 3000. கெடாவை போட்டிங்களா? இது 3 சேர்த்து எவ்வளோ தருவீங்க ஃபைனலாக? எவ்வளோங்க? 8,500 ரூபாய். இது எத்தனை மாதம் குட்டிங்க? 2.5 மாதம் குட்டி. 8,500 ரூபாய் ஃபைனல் பண்ணுறாரு. 3 ஆடு. வளர்ப்பு செம்மறி குட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வாங்கினோன்னா அடுத்த பக்ரீத்துக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. எவ்வளோ சொல்கிறாரு விலை? வளர்ப்பு செம்மறி குட்டி வாங்கிட்டு வச்சுக்கோங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வாங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? தனப்பாடு ஓய்வூர். நீங்கள் வியாபாரி விவசாயிங்களாண்ணா? வியாபாரி. வியாபாரி. என்ன செம்மறி குட்டி கொண்டு வந்திருக்கீங்களா? எத்தனை மாதம் குட்டிங்க? ஒரு 3 மாதம் குட்டி. 3 மாதம் குட்டி. இது என்ன ரகம்ண்ணா? இது கருப்பு அடி. அடி கருப்பு. அடி கருப்பு. நெல்லூர் ஆடு. அடி கருப்பு. நெல்லூர் உடுப்பி. நெல்லூர் உடுப்பி அடிக்கருப்புன்னு சொல்கிறாங்க. நாட்டு ரகம். ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 18,000. 12,000 ஜோடி 12,000 சொல்கிறாங்க.
கொம்பு வருதுங்களா? இப்போதான் வருது, வரப்போகுது கொம்பு. 12,000 சொல்கிறீங்க. எவ்வளோ வந்து ஃபைனல் பண்ணுவீங்கண்ணா? ஒரு 500 கம்மியாக வரும். 500 ரூபாய் கம்மி. 11,500 சொல்கிறாரு ஜோடி. இன்னும் ஒரு 10 மாதம் வளர்ந்தா நல்லா ஆடாயிடுமா? ஒரு 6 மாதம் 6 மாதத்துல வந்துடும். பாருங்க, சூப்பராக இருக்கு ஆடு. 7.25 சொல்கிறாரு ஒரு ஆடு. 7,000 தருவார் பேசணும். சாமி சாமி பார்க்கறதே கஷ்டமா இருக்குது. ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்திருக்கிறோம். நம்ம சாமியை வந்து போன வாரம் பார்க்கல, 2-3 டைமா. சாமி, இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு சொல்லுங்க சாமி. இன்னைக்கு நிலவரம் அமைதியா மந்தமா போயிருக்கு. அப்படிங்களா? ஆமா, ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஆமா, ஏற்றது இல்லை. விற்பனையும் வந்து அவ்வளோ விறுவிறுப்பா நடக்கல. வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் வியாபாரம் டல்லு தான். ஆமா, நல்லா தான் போயிருக்கு. அப்படியே ஆமா, விலையில விட்டு தரல. விலையில விட்டு கொடுத்தோம்னா வியாபாரிங்க வாங்கிடுவா. ஓகே ஓகே. ஜூன் 19ஆம் தேதி இன்று விலை நிலவரம் கேட்டிருப்பீங்க. இன்னும் பார்க்கலாம், அந்த வீடியோ முழுசா பாருங்க. இன்று நிலவரம் முழுசா இனிமேல் தான் விற்பனை ஆகும் ஒரு ஆளுக்கு. விலையில வீட்டுக்கு தான் போயிடும். வீட்டுக்கு தான் அப்படியே பார்த்து தான் பொறுமையாக தான் வாங்குவாங்க வியாபாரிகள். ஓகே ஓகே. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. கண்டினியூஸாக நம்ம வீடியோ அப்டேட் பண்ணி தான் இருக்கிறோம். வாரம் வெள்ளிக்கிழமை சந்தை இங்கே நடக்கும். திங்கக்கிழமை வந்து கேவிக்கு சந்தை நடக்கும். இப்போ புதுசாக கம்ம சமுத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க வியாழக்கிழமை. அதுக்கப்புறமா நம்ம சனிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தேப்பந்தல், செவ்வாய்க்கிழமை வந்து பொய்கை சந்தை. பொய்கை சந்தையும் ராணிப்பேட்டை சந்தையும் ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ ஆதரவு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்கள்லையும் மற்ற சந்தையும் வந்து நம்ம வீடியோ பதிவு செய்கிறோம். நம்ம சாமி தான் நம்மளுக்கு ஆதரவு. நம்ம வீடியோ எடுக்க வேணாம், வேலையை பார்க்கலான்னு போது இல்லை வா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவார். சந்தோஷம், வணக்கம். அண்ணா, எத்தனை ஆடு கொண்டு வந்தீங்க? 2 குட்டி கொண்டு வந்தா, இப்போ 3 ஆடுண்ணா. அப்படி குட்டி குத்தாச்சு. 3 ஆடு இருக்கு. ஆமாண்ணா இருக்கு. இந்த 3 ஆடு இந்த வெள்ளை கலர் இருக்கு. இது எவ்வளோ விலை சொல்றீங்க? அதோட 301 தான் சொல்லியிருக்கேன் வாங்கினதுண்ணா. 3 ஒண்ணா சேர்த்து சொல்றீங்களா? எவ்வளோ சொல்றீங்க? 3 37,000 சொல்லிக்கிறேண்ணா. 37,000. சென ஆடுங்களா காலி ஆடா? காலிண்ணா. காலி ஆடு, கறிக்காடு. கறி தான். 4 பல்லு மறக்க. 3 37,000 சொல்றீங்க. ஒரு ஆடு எத்தனை கிலோ வருங்க? வருண்ணா 5 கிலோ முன்ன பண்ண தான். 15 கிலோக்கு மேலே தான் வரும். ஒரு ஆடு 15 கிலோக்கு மேலே வருமா? 3 ஆடு 37,000 சொல்கிறாரு. சந்தையில் எவ்வளோ விலையும் கேட்குறாங்க? 32 வரைக்கும் கேட்குறாங்கண்ணா. 32 வரைக்கும் கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ வந்தால் விடுவீங்க? 35க்கு முன்ன பண்ண வந்தால் கொடுத்துருவோம். 35க்கு முன்ன பின்ன 35 கூட வந்து ஃபைனல் பண்ணிடலாம். $35 வச்சுக்கங்களேன் முன்ன பின்ன. இந்த ஆடு 28,800. 28,800 ரூபாய் சொல்றாருங்க இந்த 2 ஆடு. ₹30 ஓனர் சொல்றாரு. அவரு 28,800 ரூபாய் கேட்குறாரு. இந்த ஜோடி எவ்வளோ கொடுக்கலாம்? உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்களா. 28 வந்தால் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன், வாங்குவார்னு நினைக்கிறேன். அவரது கடா குட்டி யாரோ அவுத்துன்னு போயிட்டுக்கிறாங்க. இங்கே கட்டியிருந்தாரா யாரோ அவுத்துன்னு போட்டுக்கிறாங்க. அந்த ஆந்திரா அண்ணா இருப்பார்ல, அவருடைய ஆடு. இதோட விவரம் சொல்லுங்கண்ணா. 40,000 ஜோடிண்ணா. ஜோடி 40,000 சொல்றீங்க. ஓகே, 37,000 தான் விட்டுறேன். பல்படா குட்டிக்கு தான். பல்படா குட்டிய. வணக்கம்ண்ணா. ஜோடி 40,000 சொல்றீங்க. எவ்வளவு வந்தா தருவீங்க? 37 வந்தா கொடுக்குறேன். 37 வந்தா ஃபைனல் பண்றீங்க. எத்தனை கிலோ வரும் ஒரு ஆடு? வரும்
ஓகே, ஒரு 18லேருந்து 20 கிலோ. 1 கிலோ 2 கிலோ முன்ன பின்ன இருக்கலாம். 40க்கு வரும். 1 கிலோ 2 கிலோ முன்ன பின்ன ஆகும். வர்க்குயில் இருக்குது. தரமான செம்மறி கடா இந்த வாரம் வந்திருக்கு பாருங்க, எடுத்துட்டு போறாங்க உள்ள. இது வாங்கிட்டீங்களாண்ணா? எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? அது 35,000 வாங்கியிருக்கீங்க. பல்லுண்ணா? பல்லா 2 கேட்டாங்க, 35,000 வாங்கியிருக்காங்க. இது பாயாசம் பாருங்க, நல்ல வாசனையாக இருக்குது. எவ்வளோண்ணா பாயாசம் அது? 10 ரூபா. என்ன பாயாசம் அது? சேமியா பாயாசம். கோதுமையா? கோதுமை சேமியா. நம்மளது எந்த ஊர்? வேப்பூர். இப்போ சீசன், இந்த மழை சீசன்னால கூழ் அதிகமாக சேல் ஆகாதுன்றதுனால இந்த இப்போ ட்ரெண்டிங் வந்து பாயாசம். அந்த குட்டி இடம் வரும் பே, போடு பே, போடு பே. வேணாமா உங்களுக்கு? எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 8 சொல்கிறேண்ணா. 8,500 ரூபா சொல்கிறாரு. 8,500ண்ணா. எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா? 7,500 வந்தால் கொடுத்துருண்ணா. ஒரு 7,500 ஃபைனலுங்க. ஃபைனல். காலியாடா? 3 மாதம் 3 மாதம் செனை. இளஞ்சனை. 7,500 ஃபைனல். இந்த ஆடுனா? இது வந்து ஒரு 9,000 சொல்கிறேண்ணா. எவ்வளோ வந்தால் ஃபைனல் பண்ணுவீங்க? ஃபைனல் வந்து 8 வந்தால் கொடுத்துருண்ணா. 8,000. இது அது ஒரே இளஞ்சனை ஆடுங்க. 3 மாதம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரேட்டு வந்து இங்கே ஒரிஜினலாக ரேட் காட்டிடுறோம், ஊர் மேலே போய் வாங்க முடியல, ரேட் அதிகமாக சொல்கிறாரு அப்படின்றாரு. இது நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த தம்பி நல்ல வியாபாரிங்க அங்கே. அப்படியே முழுசா பாருங்க, சந்தையை சுற்றி காட்டுறேன். எல்லாருக்கிட்டையும் விலை கேட்க முடியல, பிஸியாக இருக்கிறாங்க. அவர் என்ன வருவேல அடிக்காத எங்க அண்ணன் நம்மள பார்க்க மாட்டாரு.
நீ சொல்லடா 16000 தரம் சொல்லி வேற என்ன பாரு விட்டுப்பா எவ்வளோ சொல்கிறீங்க அந்த குட்டியெல்லாம்? அது 4 குட்டியாக 12000 சொல்லிக்கிறேன். 4 குட்டி 12000. 12000 சொல்கிறாங்க. 2 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் 1.5 மாதம் குட்டி. 4 குட்டி 12000 ஃபைனல் பண்ணுறாரு. 13 சொல்லியிருந்தாராம். நாலு பல்லான அது. ஆமாம், 4 செம்மறி கேடா. எவ்வளோ வேலை சொல்கிறீங்கண்ணா? பரவாயில்ல, நாங்கள் வீடியோ எடுக்க வந்தோம். அவர் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவன் ₹1 கம்மி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வேலை கேட்க முடியாதுங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. பைத்தியக்காரா 'ராணிப்பேட்டை சந்தை விலை நிலவரம் பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வாரம் வீடியோ பதிவில் சந்திக்கலாம்.